வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? ரீசன்சி பயஸ். சமீப காலத்தில் நடந்த நிகழ்வை பார்த்து அது அப்படித்தான் இருக்கும்னு நம்புறதை தான் நம்ம ரீசன்சி பயஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோல ரீசன்சி பயஸ்னா என்ன, அதோட எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட டேஞ்சர் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தீங்க அப்படின்னாலும், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிட்டு இருக்கீங்கனாலும் இந்த யுக்தியை ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் சேஃபாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ ஜீரோதோட தமிழ்நாடு பார்ட்னராக நாங்கள் இருக்கும். ஜீரோதோட வெப்சைட்டில் பாருங்கள், எங்களோட தமிழ்நாடு பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சீக்கிரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஏதோ ஒரு லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. ஜீரோதோட வெப்சைட்ல தமிழ்நாடு பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல தோல்வி அடையவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து பார்த்துருக்கு, ரீசன்சி பயஸ். அதாவது சமீப காலத்துல ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அது அப்படிதான் இருக்கும்னு நம்பி நம்ம அப்படியே ஃபாலோ பண்றது தான் ரீசன்சி பயஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ மேலே போயிட்டே இருக்கு. ஸோ வருங்காலத்திலையும் இப்படிதான் மேலே போயிட்டு இருக்கும்னு நம்பி நம்ம அதோட ஃபண்டமெண்டலையும் டெக்னிக்கலும் செக் பண்ணாம பை பண்ணிடும். இதனால உடனே வந்து நம்ம அந்த ஸ்டாக்கை பை பண்ணதுக்கு அப்புறமா அது கீழே வரதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய வந்து. இது ஒரு எக்ஸாம்பிள். இதவே வந்து அப்படியே மாத்தி சொல்லலாம். மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா தொடர்ந்து கீழே வந்துட்டு இருக்கு, எப்ப இனிமே வந்து தொடர்ந்து மார்க்கெட் கீழே தான் போயிட்டு இருக்கும்னு நம்பிட்டு அதை லாங் டைமுக்கு பைக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத மறந்துட்டு நாம் அதை தவிர்த்துருவோம், செல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும்? அது அப்படியே வந்து மார்க்கெட் திரும்பி மேலே போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து மார்க்கெட்டுக்கு புதுசா உள்ள வரவங்க இந்த பிரச்சனையை அடிக்கடி பார்த்துருப்பீங்க. நீங்க எடுக்கிற பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு அகேன்ஸ்டா மாறத வந்து நடந்திருக்கும். இன்னும் சிலர் லக்க நம்பிலாம் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு வந்து இப்படி போகலாம் லக்க நம்புவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினரா இருக்கவங்க முறையா ஸ்டாக் மார்க்கெட்டுடைய எல்லா யுக்திகளும் கத்துக்கணும். சப்போஸ் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கத்துக்கணும் அப்படின்னா வெறும் 99 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி நாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கலாம். 99 ரூபாய் எடுத்து ரொம்ப குறைவு தான் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த ரீசன்சி பயஸ் என்ன ஆகும் அப்படின்னா, சமீபத்தில் நிகழ்வை பயன்படுத்தி நல்ல ஒரு டெசிஷன் எடுக்கிறத நம்ம டெசிஷன் மேக்கிங்கை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். நம்ம தப்பான முடிவுகள் எடுத்துருவோம், அதனாலே லாஸஸ் வந்து பண்ணிடுவோம். இந்த ரீசன்சி பயஸ் வந்து எந்த அளவுக்கு டேஞ்சர்ஸ் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட்டை பார்த்து நம்மள ராங் டெசிஷன் எடுக்க வச்சிடும். ஸோ லாங் டேர்முக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வச்சிடும். நம்மள பயம் பேராசை இந்த சைக்கிள்லே வச்சிடும். ஸோ இந்த பயஸை நம்ம அவாய்ட் பண்ணாதான் லாங் டேர்ம்ல நல்ல முடிவு எடுத்து நம்மளோட வெல்த்தை வந்து நல்லா கிரியேட் பண்ண முடியும். சரி, இந்த ரீசன்சி பயஸை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, எப்பொழுதும் நம்ம லாங் டேர்ம் டேட்டாவை செக் பண்ணணும், ஷார்ட் டேர்ம் டேட்டாவை செக் பண்ணுறதை தவிர்த்தரணும். பிகினர் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணணும். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க ஃபண்டமெண்டல் அண்ட் ரிசர்ச் பேஸ்டா செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். எமோஷனலா இல்லாம ப்ராப்பர் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். இந்த ஷார்ட் டேர்ம் நாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு பிக் பிக்சரை மட்டும் என்ன அப்படின்னு யோசிச்சு உங்களோட வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா இந்த ஷார்ட் டேர்ம் பயஸை கண்ட்ரோல் பண்றவங்க தான் லாங் டேர்முக்கு நல்ல வெல்த்தை ஸ்டாக் மார்க்கெட்ல கிரியேட் பண்ண முடியும். அதையும் மறந்துடாதீங்க. ஐபிஓலையும் இந்த மாதிரி தவறுகள் வந்து நிறைய மக்கள் பண்றாங்க. அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ட்ரம்ப் வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து பாப்புலரா இருக்காரு. வரி விதிச்சதுனால மார்க்கெட் வந்து டவுன் ஆனிச்சு, அப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போனிச்சு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை நம்ம எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஷார்ட் டேர்ம் நியூஸஸ் மற்ற டேட்டாஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் நீ ஸ்டாக் மார்க்கெட் புதுசாக வரும்பொழுது இந்த விஷயத்துல எல்லாத்தையும் ஜாக்கிரதையா இருக்கணும். இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதே போல் பயனுள்ள தகவல் ஸ்டாக் மார்க்கெட் புதுசாக வரவங்களுக்காகவும் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் கொடுக்க காத்திருப்போம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.